நண்பர்களே, இது உங்களுக்கு பிரகாஷ் டாக்ஷன் அன்னை கார் சார்பாக நமக்கு அடுத்துல விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு 2006 பெட்ரோல் விஎக்ஸ். இது ஃப்ரண்ட் வியூ காமிச்சிடறேன். முதல்ல வண்டி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லி காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் வண்டியோட எஃப்சி எப்போ இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் வியூ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் வியூ, பிளாக் கலர் வண்டி டென்ட்டு கிராச்சஸ்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, ரஸ்ட்டும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. 2027 ஆகஸ்ட் வரைக்கும் எஃப்சி இருக்குது. 100% அது வரைக்கும் அந்த வண்டி கண்டிப்பாக ஓட்டலாம், அதுக்கப்புறமாவும் ஓட்டலாம். ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டேன். டயர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, அதெல்லாம் ஓட்டலாம். இதில் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் கம்பல்சரி ஓட்டலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர் காமிக்கிற மாதிரி சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே கம்பல்சரி கிடையாது. இந்த ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஜேவிசி டச் ஸ்க்ரீன் இருக்குது, ரிவர்ஸ் கேமராவும் போட்டிருக்கு. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் 95,000 ஓடி இருக்குது. நாலுமே பவர் உண்டு, ஃப்ரண்ட்டு பவர் உண்டு. அதுமாதிரி லெஃப்ட் சைடு இங்கே இறங்குது, பக்காவாக ஏறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பின்னாடி பவர் உண்டு, அது இருக்கிற மாதிரிங்க பக்காவாக இருக்கும், பக்காவாக ஏறும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த சைடு பவர் உண்டு இருக்கிற மாதிரிங்க இறங்கும், பக்காவாக ஏறும், ஒரு ஸ்ட்ரக் ஆகாது, எதுவுமே பிரச்சனை இருக்காது. இந்த பவர் விண்டோ மட்டும் ஒர்க் ஆகுது பாருங்கள், இந்த சுவிட்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிமோட் லாக்கும் போட்டுக்கிறாங்க. இந்த பாருங்கள், இப்போ வண்டி லாக் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், லாக்கு அன்லாக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ இன்ஜினை ஆன் பண்ணி ஏசி போட்டு காட்டுறேன். ஏசி இதை பாருங்கள் போடுறேன், பக்காவாக கூலிங் ஒர்க் ஆகும். பக்காவாக ஏசி ஒர்க் ஆகும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏசியும் பக்காவாக ஒர்க்கிங், 3 பவர் விண்டோ ஒர்க் ஆகுது, டிரைவர் சைடு பவர் விண்டோ ஒர்க் ஆகல. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ இன்ஜின் ரூம் பார்த்தேன், இங்கே தான் ரெஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு இருக்குது. மற்றபடி இங்கே வேறு எங்கேயுமே ரெஸ்ட்டு பார்க்க முடியாது. இது பாருங்கள், இங்கே வேறு எங்கேயுமே ரெஸ்ட்டு கிடையாது. இன்ஜின் ரூம் ஹோல்ட் பண்ணல. ஒரு இன்ஜின் ரூம் தெளிவாக காட்டுறேன். ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். பேட்டரி வந்து 2022 மாற்றிருக்காங்க. இந்த பாருங்கள், இன்ஜின் ரூம் தெளிவாக காமிச்சிட்டேன். இப்போ சேஸ் நம்பர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேஸ் நம்பர் பார்த்து ஒரு நம்பர் கூட அழியல, எல்லா நம்பருமே இருக்கும். இந்த இடத்துல தான் லைட்டாக ரெஸ்ட் இருக்கும், அப்போ சேஸ் நம்பர் எதுவுமே அழியல. இந்த பாருங்கள், ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, ஸ்டெப்னி டயர் இது இருக்குது பாருங்கள். ஸ்டெப்னிலாம் நார்மலாக இருக்குது. இதில் இது ஒரு 30,000 கிலோமீட்டர் வரலாம். ஸ்டெப்னி நல்லாவே இருக்குது. இப்போ இதை டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்கள். 2006 மாடலு, 2 ஓனர் நேமில் இருக்குது. எஃப்சி 27 வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது, 27 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு செலவுன்னு பார்த்தா விண்ட்ஷீல்டு கிராக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் கிராக்கு, அந்த சைட்லையும் கிராக்கு. இந்த பவர் விண்டோ மட்டும் ஒர்க் ஆகலை, இன்சூரன்ஸ் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டு கிராக்கு, இன்சூரன்ஸ் இல்லை. அந்த சைடு பவர் விண்டோ ஒர்க் ஆகுது, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகுது, ரிமோட் லாக் ஒர்க் ஆகுது. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டச் ஸ்க்ரீன், ஏசி பக்கா ஒர்க்கிங், கூலிங் குறைய சொல்ல முடியாத கூலிங் இருக்கும். இப்போ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 160 சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி தரலாம். வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயும் டிஏவி ஸ்கூல் பின்னாடியும் இருக்கும். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இது போது நல்ல விதமான காரம், நியாயமான விலைக்கு நல்ல தரமாக வாங்கினா என்னோட பிரகாஷ் டாக்ஷனில் சப்ஸ்கிரைப் செய்ய மார்க்கெட் கொடுக்குறேன். இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். 1,60,60,000 சொல்கிறேன். நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.